மகர ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா, முன்னேற்றம் வருமா, நம்ம வாழ்க்கையில் வாழ முடியுமா, முடியாதா, என் கடன் பிரச்சனைலாம் தீருமா, குடும்பத்தில் சண்டைகள்லாம் குறையுமா, நான் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்க முடியுமா, நான் இழந்த சொத்து, வீடு, வண்டி, வாகனம், நகை எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு ஒரு பெரிய ஆதங்கத்துடன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டம் பிரச்சனை. ஏன்னா நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 7.5 சனி எப்போ ஆரம்பிச்சதோ அதிலிருந்தே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குடும்பத்தில் எல்லா விதமான பிரச்சனைகளும் ஒன்று கூடி சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். ஏண்டா வாழ்க்கையை வாழ்கிறோம், மனைவிக்காக வாழ்கிறோம், குழந்தைக்காக வாழ்கிறோம், அம்மா அப்பாக்காக வாழ்கிறேன் அப்படின்னு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஒரு மிகப்பெரிய விமோச்சனத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா கஷ்டங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும்ல சார், எல்லாமே போராட்டமாக போயிட்டுருக்கு, எதை தொட்டாலும் பிரச்சனை. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு வச்சுங்களேன், ஏற்கனவே பல விதமான பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காரு, ஏதாவது ஒன்று பண்ணி பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்று தொட்டு பிரச்சனை வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. 7.5 சனி கூட பரவாயில்லையா இருக்குது. இப்போ லாஸ்ட்டு ஒரு வருஷமாக பயங்கரமான நெருக்கடியில் இருக்கேன். பணம் இல்லை, தொழில் இல்லை, அசிங்கம், அவமானம், ஒரு வீட்டு வாடகை கொடுக்க முடியல, லோன் கட்ட முடியல, கார் லோன் கட்ட முடியல. ஒரு காலத்தில் அவ்வளோ ராஜா மாதிரி இருந்தேன் நான், காசு எல்லா சைட்லேயும் வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, ரொம்ப வருத்தமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பழைய மாதிரி சில வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு நேரம். இப்போ உங்களுடைய கஷ்டம் எப்போ தீர ஆரம்பிக்க போகுதுன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து தான். அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த பிரச்சனைகளை எப்படிலாம் தீர்க்கலாம். ஏன்னா இந்த குருவுடைய பார்வை அப்படி படப்போகுது ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம். அதுவும் உச்சம் பெற்ற குரு வேறு. இப்போ சாதாரணமான குரு பயிற்சினா அது ஒன்றும் பெருசாக நல்லது நடக்கும்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் அந்த உச்சம் பெற்ற குருன்னும் போது, உச்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய பலம் அதிகம்னு அர்த்தம், அதனுடைய வெளிச்சம் அதிகம்னு நினைக்கும், அதனுடைய தாக்கம் அதிகம்னு அர்த்தம். அப்போ அந்த தாக்கத்தோட அந்த குரு சுப கிரகமான பணத்தை கொடுக்கக்கூடியவர், நிறைய நல்ல விஷயங்களுக்கான அதிபதி, தனக்காரகன் அப்படின்னு சொல்ல பேர் வாங்கினவர் எல்லாம் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது என்னங்கன்னா உங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். தொழிலில் முன்னேற்றம் வரும், பண வரவுகள் வரும், எதை தொட்டும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சில விஷயங்களும் நடக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. எழுதி வச்சிங்க, 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் நான் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு அடுத்த வருஷம் கண்டிப்பாக சொல்ல போகிறீங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வேலை கிடச்சே தீரும். வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க இத்தனை நாளாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு 6 மாதம் நிறைய மகராசி மட்டும் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் கிடைக்கல. நான் பல விதமான முயற்சி பண்ணிட்டேன் சார், இன்டர்வியூ வந்து செஞ்சிச்சு, ஆனால் செலக்ட் ஆகலை. வேலைக்கு சேரக்கூடிய நேரத்தில் சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய கம்பெனிலேருந்து ரிலீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றம் இருக்குது. இடம் மாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் இருக்குது. வேறு ஏதாவது ஊருக்கு ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர், இது மாதிரிலாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை எடுத்துக்கோங்க, சிறப்பாக இருப்பீங்க. அதே போல் வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய நேரம். யாரெல்லாம் மகராசி இருக்குது, உங்களுக்கு கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை சார் வெளிநாட்டிலே அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குலாம் யோசிப்பீங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நேரம் நல்லா இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த கடவுளே உங்கள் கூட நிற்பார், கவலைப்படாதீங்க. அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் நீங்கள் அட்லீஸ்ட் உயிரோடவா இருக்கீங்க. இல்லைன்னா நிறைய பேர் என்னென்னோ சிந்தனைகள்லாம் வந்திருக்கும். அவ்வளவு கஷ்டப்படக்கூடியவர்கள் மகர ராசி என்பது. அந்த நிலை மாறக்கூடிய காலகட்டம் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து. அதை கொஞ்சம் பொறுமையாக இருந்து சில விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைலாம் வராது, தடைகள் நீங்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலையில் நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் கிடைக்கும். அதுமாதிரி தொழிலில் நல்ல பண வரவுகள் வரும், கேட்ட இடத்துலேருந்து பணம் வரும். முதல்ல நீங்கள் கடன் வாங்கின இடத்துலேருந்து உங்களை புரிஞ்சுட்டு சரி ரைட்டு அடுத்த மாதம் கொடுங்க, 6 மாதம் கழிச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நிலை அது வந்தாவே போதும் சார் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் தான் மகர ராசி. அந்த நிலை மாறும். திருமணத்தில் சண்டைகள், பிரச்சனைகள், நிறைய பேருக்கு திருமணம் கடைசி நேரத்தில் வந்து நின்று போயிருக்கும். அந்த நிலையெல்லாம் மாறி திருமணம் ஆகக்கூடிய நேரம். திருமணத்தில் இந்த சண்டைகள், பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். கணவன் மனைவி சந்தோஷமாக வாழக்கூடிய நேரம். பணம் இல்லாதனால பலவிதமான பிரச்சனைகள்,
குடும்பத்தில் ஒரு 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 மரியாதை இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் வச்சா உங்களை கூப்பிட மாட்டாங்க, இல்லை நீங்கள் போய் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி பிரச்சனை நிறைய மகராசி நம்ம சந்திச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நிலை மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது. நிறைய பேர் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, பணம் தராதனால கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, இடம் சம்மந்தமான கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, அதே மாதிரி சண்டை பிரச்சனை இதனால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, சில பேர் டைவர்ஸ் பிரச்சனை இதனால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, இதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். ஒரு இடம் விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ஒரு வீடு விற்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அந்த எல்லாமே அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து இடம் விற்று வீடு விற்று உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான குரு பயிற்சினா இந்த குரு பயிற்சி தான். அதான் சொன்னேன், வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள்லேருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு பயிற்சி. நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கவங்களும் நிறைய பிரச்சனை, அங்கே கணவன் மனைவிக்குள்ள சண்டை, ஒரே வீட்டில் இருந்துட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலை. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை போயிடுச்சு, நான் ஒரு வருஷமாக வேலை இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கேன் சார், வெளிநாட்டில் ஏதோ சேவிங்ஸ் வச்சு ஓட்டிகிட்ருக்குன்னு சொல்லக்கூடிய நிலை. சில பேருக்கு பார்த்திங்கன்னா சம்பாத்தியம் இருந்தும் கடன் அதிகமாகி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையில் பண ரீதியான பிரச்சனையில் மாட்டியிருப்பீங்க. இந்த நிலை எல்லாமே மாறக்கூடிய அற்புதமான அமைப்பு. நிறைய பேர் வெளிநாட்டில் தொழில் பண்ணவங்களாம் தொழிலில் பெரிய நஷ்டத்தை சந்திச்சிட்டிங்க. அந்த நிலை மாறி இப்போ உங்களுடைய தொழிலில் முன்னேற்ற பாதையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நேரம். மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க போனவங்களாம் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை இல்லாமல் போயிடுச்சு. நிறைய கடன்லாம் வாங்கிட்டு போயிருப்பீங்க, ஒரு கனவோட போயிருப்பீங்க, ஆனால் அங்கே வேலை இல்லாமல் இருக்குது. அந்த நிலை மாறி அங்கேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் வரும். நிறைய பேருக்கு ஒரு மன நிம்மதி இருக்கும் சார். முதல்ல அதுமாரி உடல் ரீதியான பாதிப்புகள்லாம் சொல்லவே வேணாம். இந்த பிரச்சனைனால பிபி வந்துச்சு, சுகர் வந்துச்சு, இதனால் விபத்து நடந்துச்சுன்னு சொன்னவங்களும் நிறைய பேருங்க. அந்த நிலை எல்லாமே மாறி உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஒரு பேரு புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த குரு பயிற்சி பலன்கள் அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய நிலை நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக இதை விட யோக பலன்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நிறைய பேருக்கு எந்த பயிற்சி ஆனாலும் நடக்கலை அப்படின்னு சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க. அவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கலாம். அதே போல் தசா புத்தி, ராகு கேது தசா, சனி தசா, புதன் தசா சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய குரு தசா, சுக்கிர தசையில் கூட பொருளாதார இழப்புகள், வேலையின்மை, தொழிலில் பாதிப்புகள், குடும்பத்தில் குழப்பம்லாம் நடந்திருக்கு. அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் முக்கிய காரணமாக இருக்குது. ஜாதகத்தை பார்த்து முடிவு எடுத்துக்கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்டில் எழுதி தரோம். அது ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். விருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம் எல்லாம் மற்ற பலவிதமான பிரசனங்கள் சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடத்துகிறோம். ஆன்லைனில் படிக்கிறவங்க படிக்கலாம். விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.